எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சேலம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். வீட்டில் ஆர்டிஎக்ஸ் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. போர் முடிந்தது என்று இந்திரா காந்தி தன்னிச்சையாக அறிவித்தார். வாஜ்பாய் போர் நிறுத்தத்தை அறிவித்தார். ஆனால் இந்த முறை போர் நிறுத்தத்தை அறிவித்தது யார்? இந்திய பிரதமரா, ராணுவ தளபதியா? முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. வரும் 2026 தேர்தலிலும் திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றும். மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி பேட்டி. சென்னை அனகாபுதூர் பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் என்ற பெயரில் ஒரு மாபெரும் அராஜகம் நடந்து வருகிறது. ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிப்பிற்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம். தேர்தலில் இபிஎஸ்ஐ தலைவராக முன்னிறுத்தி தேர்தலில் களம் கண்டால் அதிமுக கண்டிப்பாக காணாமல் போய்விடும். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி பேட்டி. அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிக்கொண்டு அந்த அணிக்கு அவர் தலைமை ஏற்று நடத்துவாரே ஆனால் பூரா காணாமல் போயிடும். ஒரு சீட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். பல இடங்களில் நீங்கள் ஏடிஎம்கே டெபாசிட் கட்சிக்காரனான்னு பேசிகிட்டு இருக்கேன், டெபாசிட் போயிடும். ஏன்னா அவருடைய தலைமை தான் அது காரணமாக இருக்கும். சுற்றுலா தலமான மேகமலையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. பழமையான மரம் சாய்ந்ததால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. மதுரை அருகே சின்னத்திரை நடிகை வீட்டின் மேல் முகப்பு இடிந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயம். சுப நிகழ்ச்சிக்கு ஊர்வலமாக சென்றவர்கள் பலத்த சத்தம் எழுப்பும் பட்டாசு வெடித்ததில் இடிந்து விழுந்ததாக குற்றச்சாட்டு. டெல்லிக்கு சென்றேன், தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன். பல கார்கள் மாறி டெல்லிக்கு சென்று கட்சியை அடமானம் வைத்துவிட்டு வரவில்லை என முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. எதிர்க்கட்சியினரின் அடிவயிற்றில் புலியை கரைக்க வாயிலும் வயிற்றிலும் அழித்துக் கொண்டதை ரசித்தபடியே டெல்லி பயணம் அமைந்தது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றது குறித்து முதலமைச்சர் பெருமிதம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது சென்னை மகிழா நீதிமன்றம். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இந்த வருடம் மட்டும் முதலமைச்சர் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? தவேக தலைவர் விஜய் கேள்வி. நீலகிரியில் நாளையும் கனமழை எச்சரிக்கை எதிரொலி. நீலகிரியில் நாளை அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கேரளாவில் கடலில் நேற்று லேசாக கவிழ்ந்த சரக்கு கப்பல் முழுவதுமாக மூழ்கியது. பணியாளர்கள் 24 பேரும் மீட்பு. கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட வாய்ப்பு என்பதால் கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து மகன் தேஜ் பிரதாப்பை நீக்கினார் லாலு பிரசாத் யாதவ். பாரம்பரிய கொள்கைகளுக்கு முரணாக செயல்பட்டு வருவதால் முடிவு என லாலு பிரசாத் விளக்கம். யுக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல். 13 பேர் உயிரிழப்பு. மகாராஷ்டிராவில் கொரோனாவிற்கு இளைஞர் பலி. தானேயில் உள்ள மருத்துவமனையில் 3 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழப்பு. பஞ்சாபில் பட்டப்பகலில் அகாலி தளம் கவுன்சிலர் சுட்டுக்கொலை. போதைப்பொருள் கடத்தல் கும்பல் சுட்டுக் கொன்றதாக தகவல். ஒபாமா ஆட்சி காலத்தில் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. நடப்பு ஐபிஎல் தொடரை ஆறுதல் வெற்றியுடன் முடித்த சிஎஸ்கே அணி. குஜராத் அணியை 83 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.
ஐபிஎல்லில் ஓய்வு பெறுவது குறித்து பேச தற்போது அவசரம் இல்லை. நடப்பு ஐபிஎல் தொடருடன் ஓய்வா என கேள்வி எழுந்த நிலையில் சிஎஸ்கே கேப்டன் தோனி பதில். கழுகுகள் 4 நாட்கள் பறக்கவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த வானமும் புறாக்களுக்கு சொந்தமாகி விடாது. நீ என்றும் சிங்கம்தான் என சென்னை அணிக்கு ஆதரவாக பதிலளித்த ரெய்னா. கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டி. ஹைதராபாத் அணி ரன் குவிப்பு. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 11. Olive Tree, a school for future leaders.